கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஏன் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம். ஒரு நாள் எரிகோ வழியில் இயேசு கிறிஸ்து போகும்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக சகையு என்ற மனிதன், அவன் கட்டையான ஒரு மனிதன், அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வேண்டும் என்று அவன் வகை தேடினான். அவன் குள்ளனாக இருந்தபடினால் ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே அவன் ஏறி இருந்தான். அதை இயேசு இவன் என்னை தேடுறான்னு சொல்லி அறிந்து, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகை உடனே இயேசு கிறிஸ்துவை அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். சகையு யாருன்னா வரி வசூலிப்புக்காரன். இவன் அநியாயமாக நிறையா சம்பாதித்து வைத்திருந்தான். இவன் ஒரு பாவியான மனுஷன் என்று வேதாகமத்தில் மற்ற மக்கள்கள் சொல்கிறாங்க. சகையு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்த உடனே சகையு என்ன சொல்லுகிறான்? கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். எப்பொழுது ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு மனிதனுக்குள்ளேயோ விடுதலை உண்டாகுதுன்னா, தான் செய்கிற பாவத்தை உணர்ந்து அதை தேவனிடம் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது அந்த வீட்டுக்கும் அந்த மனிதனுக்கும் ஒரு விடுதலை உண்டாகுது, அதாவது ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. எப்படி இந்த மனிதன் சகையு ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறானா, இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான். அதனால தான் அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. நமக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளையும் பாவத்திலேருந்து இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார். நம்முடைய பாவத்தை அவர் உணர்த்தி நம்ம பாவத்திலேருந்து விடுவித்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பார். ஆமென்.